ஜெயக்குமார் கடந்த காலங்களில் சொல்லும் பொழுது பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்தேன், இல்லைன்னா நான் சட்டமன்றத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு, நான் முடிசூடா மன்னனா இருந்தது எல்லாருக்கும் தெரியும், இது தோக்கிற தொகுதியா தோக்கிற கட்சியா இது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர். நான் அந்த ஏரியாவில் இருந்தவங்க எனக்கு தெரியுங்க. ஜெயக்குமாரை பற்றி, ஜெயவரத்தனம், ஏழுமலை, ஜெயக்குமாரெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு என்ன அவ்வளோ நான் அங்கே இருந்து அவருக்கு தெரியாது. அந்த காலத்தில் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். பாக்ஸிங் வந்துன்னா ஜெயக்குமார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கும் விட்டா நாக் அவுட் போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் மேன். திமுகவினுடைய ஏழுமலை இறந்த பிறகு இவர் தான் முடிச்சுவிடா முன்னரா அப்படின்னு அவர் அந்த ஏரியாவுக்கு அவர் தான் இருந்தார். ஹார்பர் ஏரியாவும் அவர் வச்சு தான் சட்டம். அதுக்கு முன்னாடி ஏழுமலை இருந்தால், அதுக்கு முன்னாடி ஜெயவரத்தன் இருந்தார். அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் தான். அந்த இடத்துல யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் போய் தோக்குறாருன்னா என்ன அர்த்தம்? கூடாவளுக்கும் தீராயிடுமே தரும். இப்போ பாஜக கூட கூட்டணி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன அவரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கு. அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அவ்வளோதான். எப்படி ஜெயிக்கிறேன்னா கேட்காது, அவ்வளோதான். அதுதான் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களோட இருங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சிடறோம்ட்டார். ஆக 26ஆம் வருஷத்து எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா வந்துருச்சு. நீங்களும் நானும் போடுற ஓட்டுக்கும் அந்த தேர்தல் முடிவுக்கும் சம்மந்தம் இருக்காது. அமித்ஷா சொல்கிறது தான். அதை தான் இப்போயே டிக்ளேர் பண்ணிட்டார். 2026ஆம் வருஷத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். பாஜக தலைமையின் கீழே 2 வருஷம் பாஜகவும் 2 வருஷம் அதிமுகவும் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் பாஜக உட்காந்துட்டு 2 வருஷம் கழித்து போனாக்கா மாயாவதி மாதிரி நான் ஏன் போகணுன்னு கேட்டாங்கன்னா பேசாமல் உட்காந்து வேண்டியது தான். காங்கிரஸ் அப்படி தானே ஏமாந்துச்சு மாயாவதி.